இந்த வீடியோவில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அதுக்குண்டான ரொட்டீன் வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து ரெக்கரன்ஸ் ஆஃப் ஆக்னி, அதாவது ஆக்னி வந்து திரும்ப வராமல் எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுன்றதை பற்றியும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீரம்ஸ் எல்லாம் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நான் அந்த பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எனக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கனாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு கன்வே பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சீரம்ஸ் பற்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ இந்த ரொட்டீன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எது வந்து சரியாகாது அப்படின்னா ஆக்னி ஸ்கார்ஸ் அதுக்கு வந்து நான் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். ஆக்னி ஸ்கார்ஸ்க்கு இந்த ரொட்டீன் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஆக்னி ஸ்கார்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டெர்மட்டாலஜிஸ்ட்டை தான் வந்து கன்சல்ட் பண்ணணும். அடுத்து வந்து உங்களுக்கு சிவியர் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா இந்த ரொட்டீன் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகும். பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகும். ஈவன் வந்து 2 to 3 years கூட வந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே எடுத்துக்கிட்டாலும் ஃபுல்லாக க்யூர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா என்னால் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு நான் அதுக்கும் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான சிவியர் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, மெலாஸ்மா இருக்குது, மாடரேட் மெலாஸ்மானா டார்க் பேச்சஸ் மாதிரி சீக்ஸில் ஃபேஸில் வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டார்க் பேச்சஸ் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது, ப்ளஸ் வந்து ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா இந்த ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிடுறேன். இது வந்து பிக்மெண்டேஷன் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இந்த பாயிண்ட்ஸ் முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சன்ஸ்க்ரீன். எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் வந்து சன்ஸ்க்ரீன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து சன்ஸ்க்ரீன் அப்படின்றது வந்து பிக்மெண்டேஷன் ரொட்டீனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்கேஸ் நீங்கள் இந்த ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சுனாலும் திருப்பி மறுபடியும் பிக்மெண்டேஷன் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த ரொட்டீன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட பிக்மெண்டேஷன் வந்து சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகிறதுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். திருப்பி மறுபடியும் பிக்மெண்டேஷன் வராமலும் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். சன்ஸ்க்ரீன் அப்படின்னா மார்னிங் வந்துட்டு ஒரே ஒரு டைம் போட்டு நான் டெய்லி சன்ஸ்க்ரீன் போட்டுட்டேன் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் சம்மரில் இருந்தாலும் வின்டரில் இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். சம்மர் டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்டோரில் இருந்தாலும் சரி அவுட்டோரில் இருந்தாலும் சரி 3 hours ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து திருப்பி ரீஅப்ளை பண்ணணும். இன்டோரில் இருக்கீங்கன்னா ஒரு லைட் வெயிட் சன்ஸ்க்ரீனாக வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அவுட்டோரில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்வெட் ஆர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குற மாதிரியான சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கி நீங்கள் 3 hours ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ரீஅப்ளை பண்ணணும். அப்போ மட்டும் தான் அந்த சன்ஸ்க்ரீன் வந்து நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 9 o'clock மார்னிங் சன்ஸ்க்ரீன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 o'clock வந்து நீங்கள் திருப்பி கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து ரீஅப்ளை பண்ணணும். நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃபேஸில் பிக்மெண்டேஷன் அப்படின்ற ப்ராப்ளமே வந்து வராது. செகண்ட் திங் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க சன்ஸ்க்ரீன் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அப்படின்றது. கன்சிஸ்டன்சி அப்படின்னா நான் வந்து ஒரு 2 months இந்த சீரம் யூஸ் பண்ணுறேன், 3 months இந்த சீரம் யூஸ் பண்ணுறேன், எனக்கு ரிசல்ட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா இந்த ரொட்டீன் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கடைசி எனக்கு பிக்மெண்டேஷன் கிளியர் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1.5 years கிட்ட வந்து எடுத்துக்கிச்சு. நான் வந்து பிக்சர் அட்டாச் பண்ணுறேன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ வந்து பிக்மெண்டேஷனுக்கு நம்ம ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோன்னா ஒரு சில பேர்த்துக்கு டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின் கண்டிஷன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஃபாஸ்டராக கிடைக்கும். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா மேபி 1 yearக்கு மேலே கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிக்மெண்டேஷனும் கிளியர் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அது வந்து நம்மளோட ஸ்கின் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம எப்படி சன்ஸ்க்ரீன் போடுறோம், நம்ம எப்படி ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நல்லபடியாக ஃபாலோ பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. இன்னொரு திங் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் ஆக்னி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆக்னி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட ஆக்னியை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா சரி பண்ணணும். சரி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் ரிடக்ஷனுக்கு உண்டான ரொட்டீன் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஆக்னிக்கு உண்டான ஸ்கின் கேர் ரொட்டீன் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் தனியாக சொல்லிடுறேன்.
ஸோ நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி 2 சீரம்ஸ் பற்றி பேச போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மினிமலிஸ்டோட ஆல்ஃபா ஆர்புட்டின், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மினிமலிஸ்டோட நயாசினமைட் சீரம் பற்றி பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மினிமலிஸ்டோட ஆல்ஃபா ஆர்புட்டின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ஃபா ஆர்புட்டின் வந்து அவைலபிள் இன் த மார்க்கெட் ஆஃப்டர் ஆர்டினரின்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்னா ஆக்னி வந்து ஹீல் ஆனதுக்கப்புறம் ப்ரௌனாவோ இல்லை பிளாக்காவோ பிக்சர் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இருக்கிற மார்க்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ். இல்லை மெலாஸ்மா இருக்குது, மாடரேட் மெலாஸ்மா இருக்குது, அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது, உங்களுக்கு சன் டேன் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஃபாரின் டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுற சேஃபான சீரம் ஃபார் பிக்மெண்டேஷன் ரிடக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஆர்புட்டின் தான். நிறையா பேர் பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன்னா கோஜிக் ஆசிட் சீரம் தான் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. கோஜிக் ஆசிட் சீரம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சூட் ஆகாது. அது வந்து நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல இரிட்டேஷனை ஜாஸ்தி பண்ணி விட்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோஜிக் ஆசிட் வந்து லாங் ரனில் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் லாங் ரனில் யூஸ் பண்ணும்போது கோஜிக் ஆசிட் வந்து உங்கள் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆல்ஃபா ஆர்புட்டின் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபார் ஹைப்பர் பிக்மெண்டேஷன். எல்லா டெர்மட்டாலஜிஸ்டும் சஜஸ்ட் பண்ணுற ஒரு சேஃப் ஆப்ஷன் இது வந்து நீங்கள் தாராளமாக லாங் ரனில் யூஸ் பண்ணலாம். வந்து டெய்லி கூட 2 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பர்பான வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஏன் வந்து நான் மினிமலிஸ்டோட ஆல்ஃபா ஆர்புட்டின் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் ஆல்ஃபா ஆர்புட்டின் வந்து 2% இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டைல் ரெசார்கினால், நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஷியேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஆர்புட்டினோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷனுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிற இன்க்ரீடியண்ட். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபெரூலிக் ஆசிட் இருக்குது. ஃபெரூலிக் ஆசிட் வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். உங்களுக்கு வைட்டமின் சி சீரம் எல்லாம் ஒத்துக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஆல்ஃபா ஆர்புட்டின் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து இதில் ஹைலரானிக் ஆசிடும் இருக்குது. ஹைலரானிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கும். ஸோ ஆல்ஃபா ஆர்புட்டின், பியூட்டைல் ரெசர்கினோல் ப்ளஸ் ஃபெரூலிக் ஆசிட் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் ஃபார் பிக்மெண்டேஷனுக்கு. ஆல்ஃபா ஆர்புட்டினும் அந்த பியூட்டைல் ரெசர்கினோலும் பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷனுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஃபெரூலிக் ஆசிட் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அது வந்து நம்மளை வந்து ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜஸ்லேருந்து நல்லபடியாக வந்து சேவ் பண்ணும். ப்ளஸ் வந்து ஹைலரானிக் ஆசிட் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த சீரத்தில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது எந்த விதமான இரிட்டேஷனோ ரியாக்ஷனோ பர்ஜிங்கோ அந்த மாதிரி எதுவும் வராது. ஸோ நீங்கள் தாராளமாக டெய்லி நைட்டு வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ரியாக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸுக்கு நைட் டைமில் மட்டும். அடுத்து வந்து 3rd and 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். செகண்ட் மந்த்லேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் 2 டைமுமே யூஸ் பண்ணலாம். மார்னிங் டைமில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். நைட் டைமில் பார்த்திங்கன்னா சேம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோ இல்லை டபுள் கிளென்ஸ் பண்ணிட்டோ ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம் யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். இதுதான் ரொட்டீன். இந்த ரொட்டீன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பர்பான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ்க்கோ பிக்மெண்டேஷனுக்கோ இல்லை கோஜிக் ஆசிட், ஹைட்ரோகுயினன் இந்த மாதிரியான ஹார்ஸான ஆக்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த ஆல்ஃபா ஆர்புட்டின் சேஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சே பார்த்திங்கன்னா நம்ம ஹைப்பர் பிக்மெண்டேஷனையும் டார்க் ஸ்பாட்ஸையும் வந்து கிளியர் பண்ணலாம். இப்போது இந்த ஆல்ஃபா ஆர்புட்டின் வந்து நீங்கள் உங்களோட ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்குது. இதை வந்து நீங்கள் வேறு எந்த ஆக்டிவ்ஸோட பேர் பண்ணலான்னா ரெண்டு ஸ்கின் கன்சர்ன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கின் கன்சர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்னி எதுவுமே இல்லை, உங்களுக்கு வந்து டல் ஸ்கின், அன்ஈவன் ஸ்கின் டோன், பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி மட்டும் தான் இருக்குது, மெலாஸ்மா இந்த மாதிரி மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வைட்டமின் சியோட சூப்பராக வந்து பேர் பண்ணலாம். ஆல்ஃபா ஆர்புட்டின் வைட்டமின் சி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஆல்ஃபா ஆர்புட்டின் வந்து டார்க் ஸ்பாட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், மெலாஸ்மா இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். வைட்டமின் சி பார்த்திங்கன்னா வைட்டமின் சியோட முக்கியமான வேலை என்னன்றது வந்து
ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க வைட்டமின் சி வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும், ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்கு மேலே வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். சன் எக்ஸ்போஷர், பொல்யூஷன் இதனாலலாம் அப்படி கம்மியாகும்போது பார்த்திங்கன்னா இந்த கொலாஜன் தான் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ஏஜிங் ஆகாமல், அது வயசாகாமல் நம்மளோட ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன் வராமல் நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உண்டான முக்கியமான ரீசன் வந்து இந்த கொலாஜன் தான். ஸோ 25 இயர்ஸ்க்கு மேலே வந்து டியூ டு சன் எக்ஸ்போஷர், பொல்யூஷன் இதனாலலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த வைட்டமின் சி என்ன பண்ணுன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற கொலாஜனை வந்து ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் அதை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வைட்டமின் சி வந்து உங்களோட 20ஸ்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜிங் ஆகிறது வந்து கம்மியாகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. இருக்கிற கொலாஜனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து வைட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் வந்து எப்பயுமே வைட்டமின் சி வந்து உங்களோட ஸ்கின் கேர் ருட்டீனில் வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். அதுவும் நீங்கள் 30 இயர்ஸ்க்கு மேலெலாம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வைட்டமின் சி வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் கேர் ருட்டீனில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இந்த 2 காம்போவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஆல்ஃபார்புட்டின் சொன்ன மாதிரி பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணும். வைட்டமின் சி பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து சன் டேமேஜ் அண்ட் பொல்யூஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி உங்களோட கொலாஜன் வந்து டிக்ரீஸ் ஆகாமல் வந்து பார்த்துக்கும். நீங்கள் இது எப்படி பேர் பண்ணணுன்னா ஆல்ஃபார்புட்டின் வந்து மார்னிங் அண்ட் நைட் டைம் 2 வேளை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வைட்டமின் சி பார்த்திங்கன்னா மார்னிங் ரொட்டீனில் மட்டும் யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸ். வைட்டமின் சியும் சன்ஸ்க்ரீனும் சேர்த்து பேர் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். பட் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து வைட்டமின் சி யூஸ் பண்ணால் வந்து ஸ்கின் டார்க் ஆகுது அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் இதுவரை யூஸ் பண்ண வைட்டமின் சி சீரத்திலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வைட்டமின் சி மினிமலிஸ்ட்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். மினிமலிஸ்டோட ப்ராடக்ட்ஸ் சீரம்ஸோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஈவன் 3 சீரம்ஸ் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் கூட உங்கள் ஸ்கின்ல வந்து அந்த ஸ்டிக்கியான ஃபீலிங் வந்து இருக்கவே இருக்காது. எனக்கு வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண சீரத்திலே வந்து மினிமலிஸ்டோட வைட்டமின் சி சீரம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். இந்த 2 சீரமே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். இந்த 2 சீரமை எப்படி பேர் பண்ணணுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வைட்டமின் சி அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து ஆல்ஃபார்புட்டின் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து மார்னிங் ரொட்டீன். நைட் டைமில் பார்த்திங்கன்னா டபுள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ஃபார்புட்டின் யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நைட் ரொட்டீன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கின் கன்சர்னுக்கு. செகண்ட் ஸ்கின் கன்சர்ன் என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க. கரண்ட்டாக வந்து உங்களுக்கு ஆக்னி இல்லை, பட் வந்து திருப்பி ஆக்னி வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உண்டான ரொட்டீன். ஸோ ஆக்னி வராமல், ரெக்கரன்ஸ் ஆஃப் ஆக்னி வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ஃபார்புட்டினோட வந்து நீங்கள் எது வந்து பேர் பண்ணலாம் அப்படின்னா நயாசனமைட் சீரம் வந்து பேர் பண்ணலாம். நயாசனமைட் சீரம் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும். பயங்கர வைரலான ஆக்டிவ் வந்து நயாசனமைட், ரொம்ப சேஃபான ஆக்டிவ். பட் வந்து உங்களுக்கு வந்து 10% நயாசனமைட் வந்து சூட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் 10% யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 5%லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10% வாங்க. என்னோடய சாய்ஸ் எப்பயுமே மினிமலிஸ்டோட 10% நயாசனமைட் ப்ளஸ் ஜிங்க் தான் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. இந்த பர்சன்டேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எனக்கு இந்த ஹார்மோனல் ஆக்னின்னு சொல்லுவாங்கள்ல, பீரியட்ஸ் டைமில் வர ஆக்னி வந்து வரும். ஒரு 6 to 7 ஆக்னிஸ் வரும். நான் இந்த நயாசனமைட் சீரம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆக்னியும் ரெடியூஸ் ஆச்சு. ப்ளஸ் வந்து எனக்கு அந்த திரும்ப வந்து ஆக்னி அப்படின்ற ப்ராப்ளமே திரும்ப வரவே இல்லை. ஸோ நயாசனமைட் பார்த்திங்கன்னா ரெக்கரன்ஸ் ஆஃப் ஆக்னி, அதாவது ஆக்னி திரும்ப வராமல் தடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப 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 சூப்பராக ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஆக்னியே இருந்தால் கூட நான் வந்து நீங்கள் நயாசனமைட் சீரம் 10% வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். சாலிசைலிக் ஆசிட் இந்த மாதிரியான வந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஆக்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நயாசனமைட் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து மினிமலிஸ்டில் இருக்கிற நயாசனமைட் 10% ப்ளஸ் ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா நம்மளோட ஸ்கின்னில் இது சொல்லுவாங்க ஆயில் கிளான்ஸ்னு சொல்லுவாங்களே, ஆயில் கிளான்ஸ்னால் எண்ணெய் பசை துளைகள்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க.
அதோட சைஸை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சுருக்கிரும். அது மூலமாக வந்து நம்மளோட ஸ்கின்ல ஆயில் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து செக்ரிகேட் ஆகாமல் பாதுகாக்கிறது மூலமாக ஆக்னி வந்து வராமல் வந்து மினிமலிஸ்டோட நயாசினமைட் சீரம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஆக்னி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நயாசினமைட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் சாலிசைலிக் ஆசிட் வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து நயாசினமைட் சீரம் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் ஆக்னின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசனே தெரியாது, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்னி வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நயாசினமைட் 10% வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்குது என்னோட ரெக்கமெண்டேஷனில் சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கணத்துலேயும் ஃபுல்லாகவே வந்து ஆக்னி இருந்துச்சு. அவங்களுக்கும் நான் இந்த நயாசினமைட் 10% தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக வந்து ஆக்னி எல்லாம் கிளியர் ஆச்சு. அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க, திருப்பி வந்து ஆக்னி வரக்கூடாது அப்படின்னா ஆல்ஃபா-ஆர்புட்டினும் நயாசினமைடும் வந்து நீங்கள் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது எப்படி இன்க்ளூட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நயாசினமைட்க்கு பிகினராக இருக்கீங்கன்னா 5%லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆல்ஃபா-ஆர்புட்டின் நயாசினமைட் 2மே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம். நைட்டு டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆல்ஃபா-ஆர்புட்டின் நயாசினமைட் 2மே வந்து யூஸ் பண்ணலாம். ஆல்ஃபா-ஆர்புட்டின் நயாசினமைடும் பார்த்திங்கன்னா டெய்லியுமே 2 டைம்ஸ் அ டே கூட யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே ஆகாது ஸ்கின்னுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் வந்து லாஸ்ட்டு 7 இயர்ஸாக வந்து ஸ்கின் கேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து நான் விடாமல் நான் யூஸ் பண்ணுற ஒரு சீரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மினிமலிஸ்டோட நயாசினமைட் 10% ப்ளஸ் ஜிங்க் தான். இடையில பிராண்டு வேணால் மாற்றிருக்கேனே தவிர எனக்கு இந்த நயாசினமைட் 10% அப்படின்றது வந்து என்னோடய ஸ்கின் கேரில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவ். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இந்த ஆல்ஃபா-ஆர்புட்டினை நம்ம எவ்வளோ மாதம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஆல்ஃபா-ஆர்புட்டின் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் எல்லாமே ரெடியூஸ் ஆயிடுச்சு, உங்களோட ஸ்கின் வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து கிராஜுவலாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். லைக் வந்து 2 டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் டேஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 3 days ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஆல்ஃபா-ஆர்புட்டின் பிக்மெண்டேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆக்டிவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து வராமல் வந்து ஒரு ப்ரிவென்ட் பண்ணி ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி வந்து யூஸ் ஆகும், ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நான் வந்து இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்டர்னலாக நம்ம பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆக்டிவ். ஸோ நான் வந்து எப்போயுமே சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் பிக்மெண்டேஷனுக்கோ நீங்கள் எக்ஸ்போலியேட்டிங்க்கோ ஒரு ஆக்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சர்டைன் பீரியட் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணிடுங்க. கொஞ்சம் மந்த்ஸ்க்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 to 3 months ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வருது அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து அதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது அதுதான், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். நீங்கள் திருப்பி வந்து பிக்மெண்டேஷன் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நீங்கள் சன்ஸ்க்ரீன் நம்மளோட இந்தியன் கிளைமேட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து சன்ஸ்க்ரீன் மட்டும் நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது. நீங்கள் வந்து ஒரு கொடையோ இல்லை வந்து ஹேட்டோ போட்டுட்டு போய் வந்து சன் ப்ரொடெக்ஷன்லேருந்து வந்து நம்மளை வந்து நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து சன்ஸ்க்ரீன் ப்ளஸ் வந்து நயாசினமைட் ப்ளஸ் வைட்டமின் சி எல்லாம் யூஸ் பண்ணிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் வராது. ஸோ ஆல்ஃபா-ஆர்புட்டின் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். பட் ஆனால் நயாசினமைடையும் வைட்டமின் சி சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் லைஃப் லாங் வந்து கண்டினியூ பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வராமையும் ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்து நயாசினமைட் வந்து உங்களோட ஸ்கின் பேரியரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணியும் கொடுக்கும். ஸோ இந்த ரொட்டீன் வந்து அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை இதில் வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நான் கவர் பண்ணவே இல்லை, ஏன்னா அது ஒரு தனி பெரிய டாபிக். ஸோ அதையும் இதோடு இன்க்ளூட் பண்ணால் இன்னும் வீடியோ வந்து லென்த்தியாக போயிடும் அப்படின்றதுனால தான் வந்து இதை மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை இதை வந்து எப்படி ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்பிட்வீன் வீடியோஸ்லேயே ஒரு டைமும் சொல்கிறப்பையும் வந்து பிக்சர் மாதிரி வந்து அட்டாச் பண்ணிடுவேன். எப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து எடிட் பண்ணி போட்டுருவேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, மினிமலிஸ்டோட சீரம்ஸ் வந்து
ட்ரை பண்ணி சொல்லுங்கன்ட்டு அவங்களுக்காக வந்து இந்த வீடியோவை வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் வந்து இந்த சீரம்ஸை ட்ரை பண்ண சொன்னதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ஏன்னா வந்து நான் இடையில வேறு பிராண்ட்ஸ் வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணிட்டேன். திருப்பி நான் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடடா இவ்வளோ நாள் வந்து இந்த சீரம்ஸை வந்து நம்ம மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தோணினது. ஏன்னா ஆல்ஃபார்புட்டின், நயாசினமைட் வந்து நான் முன்னாடி மினிமலிஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நயாசினமைட் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆல்ஃபார்புட்டின் வந்து விட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் வைட்டமின் சி பார்த்திங்கன்னா நான் வேறு பிராண்ட்ஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். மினிமலிஸ்ட் வந்து நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஒரு 6 இயர்ஸ் பேக் வந்து நான் மோஸ்ட்லி மினிமலிஸ்ட் பற்றி, வைட்டமின் சி பற்றி கேட்ட ரிவ்யூஸ் எல்லாம் என்னென்னா அது வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டேன். அதனால் எனக்கு வந்து அது ட்ரை பண்ணும் அப்படின்ற ஐடியாவே இல்லை. பட் இப்போது நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது மினிமலிஸ்ட்டோட வைட்டமின் சி. ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ண மற்ற வைட்டமின் சி சீரத்தை விடவே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வைட்டமின் சி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து மினிமலிஸ்ட்டோட வைட்டமின் சி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் லென்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து என்னால் ஷார்ட்ஸ்லையோ இல்லை ஒரு 3 மினிட் வீடியோலையோ சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.